இந்த நாளிலும் யாருக்கு சோதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு பிரச்சனை? எல்லாரும் சோதனை பாஸ்டர், சோதனை பாஸ்டர், வேதனை பாஸ்டர், மனக்கலக்கம் பாஸ்டர், மகளுக்கு திருமணமாக வேணும், பிள்ளை வேணும், படிப்பு வேணும், வேலை வேண்டும் என்று சொல்லி திரளான கமாண்டுகளை அனுப்புவதை நான் பார்க்கிறேன். திரளான கமாண்டுகளை ஒரு பாஸ்டர் பாடவோ, ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்தாலோ, அந்த செய்தியை ஏதோ ஒரு தாரணையாக பிரமாண்டப்படுத்துகிற மக்கள் உண்டு. அவர்கள் அதிகமான கமாண்டுகளையும் வாரி விளம்புகிறதுண்டு. அந்த கமாண்டில் இருக்கிற நீங்கள் அனுப்புகிற ஜபத்தை அவர்களால் பண்ண முடியுமா? இல்ல அவங்க பண்ணுவாங்களா என்பதை ஏன் நீங்கள் சிந்திக்கவில்லை? நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்காமலும் ஆண்டவரை அறியாமல் இருக்கும் காலத்துல சபை முழுவதுக்கும் மத்தியஸ்தராய் ஒரு ஊழியக்காரன் ஜெபிப்பான். அவனுக்கு கொடுத்திருக்கின்ற சபைக்கு மத்தியஸ்தராய் ஜெபிப்பான். ஒரு சீரியஸான பிரச்சனை ஆனால் அவன் கண்டிப்பா ஜெபிக்காம இருக்க முடியாது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற இடத்திலேயோ, ஆயிரக்கணக்கான மக்கள் யூடியூபை பார்த்து கமெண்ட் பண்ணும் போது அவர்கள் ஜெபிப்பார்களோ என்பதை சற்று சிந்தித்து நீங்கள் அவர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கண் காணுகிறார், கவனிக்கிறார். ஏன் சோதனை என்று சொன்னால், யாருக்கு சோதனை என்று சொன்னால், கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று அறிந்தவர்கள், அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததை அறிந்தவர்களுக்குத்தான் திரளான சோதனை. அவர்கள் அதிலே வைராக்கியமாய், அவர்கள் அதிலே பலனாய், அதிலே விசுவாசத்திலே கிரியையினாலும் அவர்கள் தைரியம் கொண்டிருப்பார்கள். அந்த தைரியம் கொண்டிருக்கிறதுனால தான் அவர்கள் மேல சாத்தான் பெருவெள்ளத்தை கொண்டு ஊற்றுவதை பார்க்க முடியும். நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, கடன்கள், நஷ்டங்கள், பல உபத்திரங்கள் எல்லாம் இருக்கும். ஆனபடி இதை கண்டு நீ பேடிக்காதே. நீ உண்மையான அப்போஸ்தல வழியில நீ நடந்து தேவனுடைய அடிச்சுவடை அறிந்து நடக்கும் போது இது எல்லாம் உனக்கு நேராய் வரும் காரியம் உன்னை பரலோகத்துக்கு போகக்கூடாது வீழ்த்துவதற்காய் சாத்தான் இந்த கிரியை செய்வான். பயப்படாது என்று கர்த்தர் சொல்றார். வேதம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப அவருக்கே சாத்தான் கொடுத்த சோதனை 33 ஆண்டு காலமும் தேவனாயிருந்தும் அவருக்கே கொடுத்த கொடும் சோதனை. அப்ப அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அப்ப அந்த அடிச்சுவடிலே பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கூட்டம் மக்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவர் உதவி செய்ய வல்லவர். அவங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். யாருக்கிட்டே நீங்க ஜெபிக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. உனக்கு தெரிந்த மாதிரி ஜெபி, உனக்கு தெரிந்த மாதிரி பாடு, உனக்கு தெரிந்த மாதிரி கத்துட்டு கேளு. காரியம் தெரிந்த மாதிரி கேட்டுதான் காலங்களாகும் போது ரோமர் 8:14 8:15 பார்க்கும்போது உனக்கு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை தருகிறாரே. காலங்களாகும் போது அப்போ தேவையான இடத்துல கவனமாய் போங்க. சோதனைக்கு பயப்படாதே. நம்முடைய ஆண்டவராய் இரட்சகரும் இப்படித்தான் கடந்து போயிருக்கிறார். நீ அந்த சோதனையை கடந்து போ, பரலோகத்தை அடைய முடியும். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் என்பதை நான் விசுவசிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.